குடும்பத்திலே ஆசீர்வதித்ததற்காக, எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஆண்டவரே, அப்பா எல்லா இடத்திலையும் பாதுகாத்ததற்காக ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படி அனுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய முகம் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுடைய முகமும் ஆண்டவரே பிரகாசம் அடையத்தக்கதாக என் கர்த்தர் நீர் எழுந்தருளும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அறையில் இருக்கிற ஆண்டவரே, இந்த அறையில் இருக்கிற எல்லாவற்றின் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த அறைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். அன்பரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அந்த அவர் செய்த நன்மைகளை நினைத்து, நம்மை காத்துக்கொண்ட தயவனை நினைத்து, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு மனதோடு ஒன்று சேர்ந்து ஆர்ப்பரித்து அவரை மகிமைப்படுத்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் நமக்கு சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். ஆமென். வேதனை அறிகிறார், என்று விடுதலை தருகிறார், என்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உன்னையா, நீ கூப்பிடு உன்னையா, என்று குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், உன் கதவண்டை நீக்கிறார், நம் கதவண்டை நீக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நான் நொறுக்கப்பட்ட வேளையிலே, நான் உதாசீனப்படுத்தப்பட்ட வேளையிலும் என் தேவன் எனக்கு நல்லவராய் இருந்தபடினாலே, உடைய கிருபையினாலே நிறைந்தபடினாலே, போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்த தயவிற்காக, என்னை பாதுகாத்ததற்காக, என் குடும்பத்தை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி, நீ நல்லவராகவே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறீர் என்றது உண்மையை கர்த்தருக்காக உறக்க சொல்லி நன்றி 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 என்று சொல்லி, ஓ ரவர் கலவா ஷவலதரந்தனி கடவளது, ஓ ரிவந்தனியோ கலவா ஷவலதரந்தனி கடவளது. ஓ துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ராஜா நீ ராஜா, நீ சர்வ வல்லமை உள்ளவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி உம்மை உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே. ஓ நீரே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை எல்லாம் பண்ணுகிற தேவன் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. விபா கந்தனியோ கலவா ஷவலதரங்க வலது, ஓரியாந்தனி மாக்கலந்தன கடவா கலவா ஷவலதரந்தனி கடவலது, ஓ ரவா ஷவலதரந்தனி கடவலது, ஓ கலவந்தது. ஓ சத்துருக்களுடைய ஆலோசனைக்கு நீங்களாக்கி எங்களை ரட்சித்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாகாமை உள்ளவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். நீ மேன்மைப்படத்தக்கவர், கனத்திற்குரியவர் என்று சொல்லி, ஓ ரவ கந்தனியோ கலமா ஷவலதரந்தனி கடவலது, ரியாந்தனி மாக்கலோ ஷவலதர கந்தனியோ கலநந்தன கடவலது. ஒரு மனதோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்று சேர்ந்து நாங்கள் துதிக்கிறோம், ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைக்காக, உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை வெட்கப்படுத்தாம ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துகிற தேவனுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசனா கீதம் பாடுவோம், உள்ளத்தை திறந்து ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். ஜெயத்தை தருகிறது இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசனா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசனா கீதம் பாடுவோம். வேகம் செய்திடுவோம். ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயம் நாமமே, ஓசனா ஜெயம் நாமமே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை.
விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களா ஆண்டவரே எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே நீ என்னோடு கூட இருக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற நீ பெரியவர் என்று சொல்லி ஓ கபா கடவா சபல ரத்தனி கடவா கபா ஓ விக்கரந்தன கடவா சபல ரத்தனி கடவா ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறேன் நீ என்னோடு கூட உண்டு என் படகில் என்னோடு கூட இயேசு உண்டு என்று சொல்லி ஓ ரபா ரத்தனி கடவா எல்லா விசுவாசமும் நீங்கி போக முடியாது கரங்களை தட்டி ஆண்டவரே யோகை துதிக்கிறேன் என்று சொல்லி மங்கள கடவா கடவா சபல ரத்தனி கடவா கபா ஒரு கணமங்கள கடவா 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 சபல கபா ஓ சத்திய கிரியைகளை குணமாக்கிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி நன்றி 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 ஆண்டவரே கடவுள் யோகனி மாக்கட வாசபல கபா ஓரை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் சத்துரு வெக்கப்பட்டு போனதற்காக நன்றி ஆண்டவரே இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படியால் யோகை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய கிருபையை தடுத்து கொண்ட நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தில் நின்று ஆண்டவரே இதோ
நோக்குவதை நிற்கிறோம். இருவை கோட்டைகள் உடைய படட்டும் ஆண்டவரே. அப்பா யோர்தான் நதி இரண்டாய் பிளக்கும்படியாய், செங்கடல் இரண்டாய் பிளக்கும்படியாய் என் தேவனுடைய கரம் நீட்டப்படட்டும். இமந்தன கடவா கடவா சபலதரத்தின் கடவா ஓரி மந்தனி ஓ கடவாந்தன கடவா கடவா சபலதர ஓரி மபா 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 கபலவர கரதரந்தனி ஓ கடவா. ஓ ஆவிய நிரம்பி சத்துருடைய கோட்டைகளை உடைக்கிறாங்க. ஓ ரபா சபலதரந்தனி கடவா கபலதரந்தனி கடவா ஓ ரியாதினி கடவா சபலதரந்தனி கடவா. ஓ நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இவ கடவா சபலதரந்தனி கடவா. ஓ உன்னை பலப்படுத்தி திடப்படுத்தி வைத்தது நானே என்று சொல்லி உன் தேவன் சொல்லுகிறார். இவ கடவா சபலதரந்தனி கடவா ரக்கமானது. ஓ கடவா சபலதரந்தனி ரக்கமானது. இதோ உனக்கு திறந்த வாசலை, யாரும் அடைக்க முடியாத வாசலை ஓ உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இவ கடவா சபலதரந்தனி கடவா ரக்கமானது. ஓ இவ கடவா சபலதரந்தனி கடவானது. ஓ நீ பரிசுத்தத்தின் உடையை தரித்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிவா கடவாந்தன கடவானது. நீ எனக்காக எழுந்து நில் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஒரு சேனையாய் நில் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இமந்திர கடவா சபலதர அந்தனி கடவானது. ஓ ரிவா லக்கர கடகட வாக்கட வாஷவலதர அந்தனி கடவானது. ஓ ரிவந்தனி ஓ கடவா சபலதர அந்தனி கடவானது. ஓ ரா கா ரபா கந்தன கட ஓ கல ஓஷவலது. ஓ சபையை ஒருமனப்படு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ நீ கட்டப்படு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய மீட்பர்களோடு கூட இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ரட்சகர்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நேசர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எரிகோ கோட்டை காத்து எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. யோர்தானை பார்த்து எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு செங்கடலை காப்பாத்து எங்களுக்கு பயம் இல்லை. இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தையினாலே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே அப்பா அது செங்கடலும் யோர்தானும் ரெண்டா பறக்கும்பா. அப்பா எரிகோ கோட்டை உடைஞ்சு விழும் ஆண்டவரே. உண்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் கொடுத்த கிருபையை நினைத்து, அவர் கொடுத்த ஜெயங்களை நினைத்து ஆண்டவருடைய கரத்தில் விழுந்தவர்களா கிருப 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 தாருமே, எனக்கு இன்னும் கிருப தாங்கப்பா, எனக்கு இன்னும் இந்த உலகத்துல வாழ்வதற்கு சத்ருவை எதிர்த்திருப்பதற்கு உங்க கிருபை கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல கேட்போம். கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே, கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே. தாவீதுக்கு கிருப கொடுத்தீங்க, அவன் கோலியாத்தை வென்று விட்டானே. தாவீதுக்கு அவன் கோலியாத்தை வென்று விட்டானே. எனக்கு அந்த கிருப கொடுங்கப்பா, நான் சாத்தானை வெல்ல வேண்டுமே. எனக்கு அந்த கிருப கொடுங்கப்பா, நான் சாத்தானை வெல்ல வேண்டுமே. கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே. கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே. சாலமோனுக்கு கிருப கொடுத்தீங்க, அவன் ஆலயத்தை கட்டி முடித்தானே. சாலமோனுக்கு கிருப கொடுத்தீங்க, அவன் ஆலயத்தை கட்டி முடித்தானே. எனக்கு அந்த கிருப கொடுங்கப்பா, நானும் ராஜ்யத்தை கட்ட வேண்டுமே. எனக்கு அந்த கிருப கொடுங்கப்பா,
எனக்கும் அந்த கிருபை கொடுங்கப்பா. நானும் உம்மை நோக்கி ஜெபிக்க வேண்டுமே. கிருபை 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 தாருமே. கிருபை 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 வேண்டுமே. கிருபை 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 தாருமே. கிருபை 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 வேண்டுமே. பவுலுக்கு கிருபை கொடுத்தீங்க, அவன் பலவீனத்தை வென்று விட்டானே. பவுலுக்கு கிருபை கொடுத்தீங்க, அவன் பலவீனத்தை வென்று விட்டானே. எனக்கும் அந்த கிருபை கொடுங்கப்பா. நானும் பலவீனத்தை வெல்ல வேண்டுமே. எனக்கும் அந்த கிருபை கொடுங்கப்பா. நானும் பலவீனத்தை வெல்ல வேண்டுமே. கிருபை 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 தாருமே. கிருபை 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 வேண்டுமே. கிருபை 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 தாருமே. கிருபை 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 வேண்டுமே. கிருபை 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 தாருமே. கிருபை 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 வேண்டுமே. கரங்களை தட்டி அவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் சுத்த கிருபை என்று சொல்லி ஆண்டவரே, நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் போஷித்தீங்களை ஒன்றது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. அப்பா, யாருக்கு கிடைக்காத ரட்சிப்பை, அந்த மேன்மையான ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீர்கள். அது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரப கலவ ஷபலதுரம் தனிகள பலதரம் வலது. ஓ யங்குடி மாரி வாக்கலவ ஷபலதுரம் தனிகள பலதரம் வலது. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ உம்முடைய மேலான தயவிற்காய், அந்த மேலான இரக்கத்திற்காய், மேலான கிருபைக்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். ஒரு நாள் வெட்கப்படுத்தாத தேவன், ஒருபோது எங்களை தள்ளாத கர்த்தர், எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. அவருடைய மகிமை இந்த அறையில இருக்கிறதற்காக எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திர பலிகளை 2 நிமிஷம் ஆண்டவரை வாயை திறந்து நீங்க துதிங்க. இப்ப நீங்க துதிக்கிற ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, என் மட்டும் நீங்க நடத்துகிறேன், எங்களை பேர் சொல்லி அழைத்தீரேன் ஆண்டவரே சொல்லி. ஓரலந்தனி கடமனது, ஓரலந்தனி கடமனது. ஒன்றுமில்லாத நம்மை ஆண்டவர் நேசித்தபடினாலே, அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசை ஜெயிக்கிற ஜெயமுள்ள அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கிடைக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தின கிருபைக்காக அதை நினைந்து ஸ்தோத்திர பலிகளோடு அவரை துதித்து வாணிய வாஷனை நிறைந்து ஓரலந்தனியோ கலவாஷலதரந்தனி கடவலது. ஓரி கலவாஷலதரந்தனி கடவலதர கமலதரியோ கலவாஷலதர. ஓரி அந்தனி மாக்கனோ தனி கடவலர கந்தன கடவல. நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்துகிற அந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஷலதரந்தனியோ கலவந்தன கடவல. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே
சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி பாதல் பானதூத சேனைகள் பாடுகிற இந்த வேளையிலும் உம்முடைய சேனையாகிய நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை பாடி மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே இதோ எங்கள் பாத்திரம் ஆண்டவர், இந்த ரட்சிப்பின் பாத்திரமாகிய ஒவ்வொருவருமாகிய எங்கள் ஆண்டவர் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அலங்கார கிரீடமாய் வணைகிற அந்த கரத்துல ஆண்டவரை, அந்த பொற்கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் வணையும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய தேவைகளை அறிந்து சிந்தைகளை அறிந்து எல்லாவற்றிலும் எங்களுக்கு மேலானதை தருகிற நல்ல ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரை உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மால எல்லாம் ஆகும் என்று சொல்லி உம்மை நம்பி உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை நீங்க வெட்கப்படுத்தாத தேவனாக இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ எல்லா துதிகளையுமே உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் வெறுமையான பாத்திரம், வெறும் மண்ணா ஆண்டவரே, ஒன்றுமில்லை, எல்லாவற்றிலும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மேன்மையுள்ளவர், நீரே சிறந்தவர், எல்லாவற்றிலும் ஆண்டவரே துதிக்க பாத்திரம் நீரே என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த இடத்துல யாரெல்லாம் ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு உடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறார்களோ, என் தேவன் அவருடைய ஜெப விண்ணப்பத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரை அங்கீகரித்து அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தெந்த தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவையை பரிபூரணமாய் தந்து நிரப்பி இங்கிருந்து அனுப்பும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒரு பிள்ளை கூட வெட்கப்பட்டு போகாதபடிக்கு மேன்மை அவை இங்கே குடும்பமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு தேவன் நடத்துவீராக. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே இன்றைக்கு வந்த பிள்ளைகள், உண்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி என் தேவன் உச்சிதமான ஆசீர்வாதங்களால் நிறைத்து அனுப்பும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னென்ன தேவை உண்டோ உமக்கு அறிவீர் ஆண்டவரே, நீர் அறிவீர். அவர்கள் எல்லா தேவைகளையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 132 அதிகாரம். சங்கீதம் 132 அதிகாரம். சிஸ்டர் ஷர்மிளா அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 132. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான்.
அவருடைய வாசஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. உன் கற்பத்தின் கனியை உம் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சிதறுகளை வெட்கத்தை விடுகிறேன், அது விடுதலும் என்றார். ஆமென். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே நீ ஒரு சாட்சியாக நிறுத்தினேன். என் தேவாதி தேவனே, நான் நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 2018ஆம் ஆண்டு ஏசப்பா எனக்கு நல்ல மதிப்பெண்ணோடு கூட 12th எனக்கு பாஸ் ஆக ஏசப்பா கிருபை செய்தாங்க. அதை தொடர்ந்து நான் ஏசப்பா சித்தத்தோட பிஎஸ்சி நர்சிங் படிக்க ஏசப்பா கிருபை செய்தாங்க. 4 வருடம் ஏசப்பா என்னை ஜெயமாக நடத்தினாங்க. 2023 ஏசப்பா எனக்கு நல்ல வெற்றியோடு பிஎஸ்சி நர்சிங் எனக்கு கம்ப்ளீட் பண்ண கிருபை செய்தாங்க. அதில் ஒரு 1 month ஆனதுமே ஏசப்பா எனக்கு ட்ரிவாண்ட்ரம் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஜாப் ஏசப்பா எனக்கு ரெடி பண்ணி தந்தாங்க. 2 years நான் சந்தோஷத்தோடு கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்த்தேன். ஏசப்பா எனக்கு நல்ல டிபார்ட்மெண்ட் எல்லாம் தந்தாங்க, நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட் தந்தாங்க. அதுக்கு நான் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். 2 years கம்ப்ளீட் பண்ணதும் அப்ராட் வர எனக்கு ஆசை. அப்போது நான் வந்துட்டு அபுதாபி சூஸ் பண்ணி அப்படி நான் நவம்பர் மாதம் அபுதாபிக்கு வந்தேன். அதில் ஹாத் எக்ஸாம்லேயும் ஏசப்பா எனக்கு வெற்றியை தந்தாங்க. நான் வந்து 4 மாதம் ஆகுது. நான் ஜாப் ட்ரை பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு ஜாப் கிடைக்கல. இருந்தாலும் எனக்கு தெரியும் ஏசப்பா என்னை கைவிட மாட்டாங்க. இவ்வளோ என்னை கொண்டு வந்த ஏசப்பா எனக்கு கண்டிப்பாக தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏசப்பா எனக்கு நான் ப்ரேயர் பண்ணது போல் எனக்கு இப்போது ராயல் புர்ஜில் ஹாஸ்பிட்டல் ஏசப்பா எனக்கு வேலை தந்தாங்க. அதுவும் என்னோட அதே டிபார்ட்மெண்ட் எனக்கு தந்தாங்க. அதுக்கு நான் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ப்ரேயர் பண்ண சபை போதகர், பாஸ்டர்க்கா, சபை விசுவாசிகள் யாவருக்கும் நான் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறேன். இனியும் எனக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கணும். எனக்காகவும் என் அம்மா அப்பாவுக்காகவும் என் அக்காவுக்காகவும் நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கணும். நான் ஏசப்பாவுக்கு ஒரு சாட்சியான பிள்ளையாக இருக்கவும், ஏசப்பாவுக்கு நாமத்தை மட்டுமே நான் மகிமைப்படுத்தவும், என் தேவனுக்கு ஒரு உத்தம சாட்சியாக ஜீவிக்க யாவரும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறு சாட்சி முடிக்கிறேன். வேறு சாட்சிகள்? கர்த்தர் என்னையும் சாட்சியாக நிறுத்ததற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் வேலை ஸ்தலத்தில் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டையும் போனஸையும் ஆண்டவர் கட்டளையிட்டார். அதற்காக ஆண்டவருடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். வேறு சாட்சிகள்? இப்போ சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வர்சஸ் சொல்லுவாங்க. This the Lord and all of the world and the devil therein, for he has founded it upon the seas, established upon the water. The eyes of the Lord are everywhere, keeping watch on the wicked and the good. Psalms 1 verse 6. For the Lord knows the way of the righteous, but the way of the ungodly shall perish. Because has you made the Lord, whose name revealed it with the most a dwelling place. No ill shall fall, no any plague come near your dwelling. Psalms 23 verse 1 and 2. The Lord is my shepherd, I lack nothing. He makes
makes me lie down in the green pastures and leads me beside quiet waters. I can do all things through Christ who strengthens me. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோகப்பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமுவந்து உமக்காக கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் இந்த காணிக்கையை அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கையை ஊழியத்திற்கு பயன்படுத்த தேவன் கிருபை கொடுங்க ஆண்டவரே. இதை படைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு அவருடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக என் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடன்கள் இயேசு நாமத்தினால மாறட்டும், பொத்தலான பைகள் அடைக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இது கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு வர்த்திக்க பண்ணின தயவிற்காக நமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். சிவன நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இப்பொழுது பிரதர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு என்று நாம் காணிக்கை செலுத்துவோம். ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதிக்கின்றோமே. ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதிக்கின்றோமே. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோமே. முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோமே. முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோமே. ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதிக்கின்றோமே. ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதிக்கின்றோமே. ஆயிரம் பாடல் பாடி உம்மை ஆராதிக்கின்றோமே. ஆயுள் காலமெல்லாம் உம்மை ஆராதிக்கின்றோமே. ஆயிரம் பாடல் பாடி உம்மை ஆராதிக்கின்றோமே. ஆயுள் காலமெல்லாம் உம்மை ஆராதிக்கின்றோமே. ஆராதிக்கின்றோமே, உம்மை ஆராதிக்கின்றோமே. ஆராதிக்கின்றோமே, உம்மை ஆராதிக்கின்றோமே. ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதிக்கின்றோமே. ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதிக்கின்றோமே. வாழ்வின் நோக்கமெல்லாம்
பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 29ஆம் தேதி மார்ச் மாதத்திலே சிஸ்டர் ஷெர்லின் அரவிந்த் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதத்தின் பகுதியிலே 71வது அதிகாரம் 1வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அடுத்த 31ஆம் தேதி மார்ச் மாதத்திலே மகன் பெனிக்ஸ் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது பிரசங்கி 3:11 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறபடி நேர்த்தியான அந்த டைமில் எல்லா நன்மையும் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 31ஆம் தேதி மார்ச் மாதத்திலே சிஸ்டர் ஹெர்மி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். உபாகமம் 31:8 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார் என்று சொல்லி கர்த்தரோட வாக்கு பண்ணுகிறார். சபையினுடைய ஆராதனை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இதே இடத்தில் 8:30 10:30 வரைக்கும் நடக்கிறது. உபவாச ஜெபம் மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கிறது. சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சண்டேல இருக்குது. காட்டேஜ் மீட்டிங் இல்லைனா பைபிள் ஸ்டடி இல்லைனா விமென்ஸ் ஃபெலோஷிப் வந்து மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும். மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையில் மென்ஸ் மீட்டிங் இருக்கிறது. இது முக்கியமான அறிவிப்பு, தயவு செய்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. குட் ஃப்ரைடே சர்வீஸ் ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலே இதே இடத்தில் வைத்து அபடன் வர்சி ஈவெண்ட் ஹாலில் 8 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிறது. ஈஸ்டர் சர்வீஸ் ஏப்ரல் 5ஆம் தேதி எலோஹிம் ஈவெண்ட் ஹால், நம்மளுக்கு அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற எலோஹிம் ஈவெண்ட் ஹாலில் ஒரு இடம் கிடச்சிருக்குது. அங்கே 8 மணியிலிருந்து 10 மணி வரையில் நடக்கும். தயவு செய்து சபை மக்கள் அனைவரும் சபையினுடைய ஆராதனையில் வந்து கலந்து கொள்ள முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக, சொல்லப்பட்ட சாட்சிக்காக, வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக பிரதர் பிளஸிங் அவர்கள் ஜெபிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த இனிமையான நல்ல நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், மேம்படுத்துகிறோம் அப்பா. இந்த கழிந்த வார காலம் முழுவதுமாக நாங்கள் எங்களுடைய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு அப்படி இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் கூடுவதற்கு நீங்கள் செய்த பாக்கியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, இன்னும் வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை அவர்களோடு இந்த வழிநடத்த ஏசப்பா வருகிற காலங்களில் அவர்களோடு எங்களோடு கலந்து கொண்டு இந்த ஆராதனையில் கலந்து ஆராதிக்க ஸ்தோத்திரிக்க நீதாமை கிருபை செய்யுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, அந்த நேரத்தில் ஏசப்பா கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா, கொடுக்க முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் வர காலங்களிலே உமக்காக ஏசப்பா உதரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து முடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நன்றியோடு தெரிவிக்கிறோம்ப்பா. காத்துக்களும் வழிநடத்துங்க. அந்த நேரத்தில் தகப்பனே ஏசப்பா கேட்கிற வசனத்திற்காக நன்றியோடு தெரிவிக்கிறோம். ஏசப்பா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஏசப்பா நீர்த்தாமே திறகமாக ஜெபிக்கிறோம். காத்துக்களும் வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். தேவனுடைய செய்திக்கு நம்ம கடந்து செல்வோம். பாஸ்டர் வந்து தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை நம்ம வாசிப்போம். The Gospel of Matthew chapter 21 verse 1 to 3. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? இந்த சம்பவம் என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசு ராஜாவா எதுல வராரு? கழுதை மேல ஏறி வந்தது நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போறது இல்லை. ஆவியானவர் இந்த இடத்துல எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் 3வது வசனம். 3வது வசனத்துல
இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எவைகள் ஆண்டவருக்கு வேணும் சொல்லுங்க. யார் வேணும் ஆண்டவருக்கு? கழுதை வேணும். கரெக்டா? வசனத்தின்படி சொல்லுங்க. வசனம் என்ன சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு, லொகேஷன் கொடுக்குறாரு, போய் அங்க இருக்கிற ஒரு கழுதையும் கழுதை குட்டி இருக்கு, அதை என்ன செய்யணும்? கொண்டு வாங்க. அங்க யாராவது கேட்டா என்ன சொல்லுங்க? இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது இவைகள் என்னது? கழுதைகள். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா கழுதைகளும் யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏ கழுதை. கோவத்துல நான் பேயே பண்ணி பிசாசு எல்லாம் திட்டுறோம். ஆனா அன்பா சொல்லுங்க, ஏ கழுதை, ஆண்டவருக்கு நீ வேண்டும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, கழுதை, ஆண்டவருக்கு நீ வேண்டும். ஆமென். அன்று இன்னைக்கு ஆவியானவர் அதுதான் சொன்னார். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். அன்னைக்கு அந்த கழுதை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு வேண்டும். எதுக்கு வேண்டும்? எதுக்கு ஆண்டவருக்கு நம்மள மாதிரி கழுதைகள் வேண்டும்? நம்மள மாதிரி கருவிகள் எதுக்கு ஆண்டவருக்கு வேண்டும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அதுல 6-8வது வசனத்துல, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று, யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆமென். எதுக்கு ஆண்டவர்? யாருக்கு? எதுக்கு ஆளு கேட்கிறாரு? நமது காரியமாய். இன்னைக்கு ஆண்டவருடைய காரியமாய் போறதுக்கு யார் இருக்கா? ஏசாயாக்கு ஒரு கேள்வி அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கொடுக்குறாரு ஒரு கொஸ்டின். என்னுடைய காரியமாய் இன்னைக்கு யார் போவா? இன்னைக்கு ஆண்டவருடைய காரியம் என்னது? தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம் இன்னைக்கு என்னது? இன்னைக்கு கிறிஸ்தவங்க தான் நம்ம எல்லாரும் இல்ல? நம்ம எல்லாரும் என்னது? என்ன போல ஒரு கிறிஸ்தவன் உண்டா? நல்ல பரிசுத்த கிறிஸ்தவான்கள் இன்னைக்கு நம்ம எல்லாரும். ஆனா ஆண்டவருடைய காரியம் என்னன்னே தெரியாம வாழ்ற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு. நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு தெரியுமா? உலகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல கேட்கிறாரு, என்னுடைய காரியமாய் போறது யாரு? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை மாதிரிப்பட்ட ஆட்கள் எனக்கு வேணும். எதுக்கு வேணும்? அவருடைய காரியம் என்னது? ஆத்துமாக்கள். இன்னைக்கு ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு கழுதை இன்னைக்கு ஆண்டவருக்கு வேணும். ஆத்துமா அழிவுல போய் அந்த நரகத்துக்குள்ள போய் எரிந்து விடக்கூடாது என்று சொல்லி இன்டர்சீட் பண்றதுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஆபிரகாம் செய்தது போல, மோசே செய்தது போல என்ன செஞ்சாங்க? அவங்கலாம் அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசினார்கள். இன்னைக்கு அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு கழுதை இன்னைக்கு வேண்டும். ஆத்துமாக்கள் அழிந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்கிறோம். நம்ம வேலை ஸ்தலத்துல நம்ம சந்திக்கிறோம். நம்ம வெளியே போகும்போது அநேகரை நம்ம வந்து சந்திக்கிறோம். ஆத்துமா பாரம். இன்னைக்கு பரலோகம் ஒரே ஒரு காரியத்துக்காக தான் ஏங்கிட்டு இருக்கு. எதுக்கு? பரலோகம் ஒரே ஒரு காரியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கு. எதுக்கு? எதுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது பரலோகம்? ஒரு ஆத்மா கூட என்ன செஞ்சிடக்கூடாது? அழிவை நோக்கி போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு ஆத்மா மனம் திரும்பிச்சுன்னா முழு பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? அப்ப ஆத்மாவுடைய விலை அது எவ்வளவு பெருசு இல்ல? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, எனக்கு நீங்க எல்லாரும் வேணும். எதுக்கு? அவருடைய காரியமாய் போகும்படிக்கு.
ஆமென். அப்ப அவருடைய காரியம் எதுக்கு? ஆத்துமாக்கள், ஆத்துமா அறுவடை. இன்னும் மத்தேயு 9வது அதிகாரம் 36ல இருந்து 38வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, Matthew chapter 9 verse 36 to 38. திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி எத்தனை பேருக்கு சில ஆத்துமாக்களை பார்க்கும்போது மனம் இறங்குது? ஆண்டவருக்கு என்ன மனம் இறங்குது? அடுத்து நம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சபை இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கு? இன்னைக்கு எதுக்காக நம்ம இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கிறோம்? எதுக்காக இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்குறோம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எதை பேஸ் பண்ணி இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கழுதையே நீ எனக்கு வேண்டும். எதுக்கு? என்னுடைய காரியம், ஆத்துமாக்காக மனம் இறங்குங்க, ஆத்துமாக்காக ஜெபிங்க, ஆத்துமாக்காக பரிதபிக்க. சிலருடைய ரட்சிப்புக்காக என்ன செய்யணும்? நம்ம அந்த திறப்புல நம்ம நிக்க வேண்டும். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். இப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு கழுதை இருக்கு இல்லையா? கழுதை இருக்கு. இன்னைக்கு இந்த கழுதை ஆண்டவருக்கு பயன்படுகிற ஒரு கழுதையா அது மாறுச்சு. முதல்ல நம்ம வாசிக்கிறோம் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 21:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கிராமத்துக்கு போங்க. ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? GPRS லொகேஷன் கொடுக்குறாரு. இந்த கிராமத்துக்கு நீங்க போங்க. இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு கழுதையும் அதோடைய குட்டி இருக்கும். அந்த ஊர்ல எத்தனையோ கழுதைகள் இருந்திருக்கலாம்ல? எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்கிறீங்க? நிறைய கழுதை இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. அந்த ஒரு கிராமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காலத்துல என்னதான் இருந்திருக்கும் அவங்க கிட்ட? ஆடு, மாடு, கழுதை. இது அந்த காலத்துல வந்து கழுதை தான் ரொம்ப பயன்படுத்தப்பட்டிருக்கு நிறைய காரியங்களுக்கு. நிறைய கழுதைகள் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் கரெக்டா என்ன சொல்றாரு? இந்த கிராமத்துல இந்த இடத்துல இருக்க கழுதை. அப்ப ஏற்கனவே இயேசு ஏறி உட்கார்ந்து பிரயாணம் பண்ணும்படியாய் அந்த கழுதை ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். புரியுதா எல்லாருக்கும்? அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனால முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த இடத்துல சும்மா வந்து உட்கார்ல. அன்னைக்கு அந்த கழுதையும் அங்க சும்மா போய் நிக்கல. அது அந்த இடத்துல கட்டி வைக்கல, சும்மா கட்டி வைக்கல. அது முன் குறிக்கப்பட்ட ஒரு கழுதை. இன்னைக்கு நம்மளும் தேவனால முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எபேசியன்ஸ் chapter 1 and verse 5. பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தமிழ்ல வந்து 6வது வசனம், இங்கிலீஷ்ல verse 5. இங்கிலீஷ்ல verse 5, தமிழ்ல 6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். நம்மளெல்லாம் பிள்ளைகளாக்கும்படிக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். அப்ப எப்படி அந்த கழுதை முன்குறிக்கப்பட்டதோ, இன்னைக்கு நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரால நம்ம ஆல்ரெடி என்னது? chosen, predestinated அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் அதே வசனத்துல அந்த கழுதை எப்படி இருந்துச்சு? கட்டப்பட்டு காண்பீர்கள். கட்டப்பட்டு
காண்பீர்கள். 2 காரியத்தை இது நமக்கு வந்து காட்டுது. கட்டப்பட்டு காண்பீர்கள். ஒண்ணு என்னது? அடிமைத்தனம், பாண்டேஜ். அதுக்கு என்ன பண்ண முடியாது? ஃப்ரீயா எங்கேயும் அலைய முடியாது, எங்கேயும் போக முடியாது இல்லையா? அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறது, ஃப்ரீயா எங்கேயும் போக முடியாது. அப்ப என்னது? அது ஒரு அடிமையா அங்க இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம எதுக்கு? பாவத்துக்கு அடிமையா இருக்கோம். ரோமர் 6வது அதிகாரம் 20வது வசனத்துல பவுல் எழுதும் போது சொல்றாரு, ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 20. ரோமர் 6:20. பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த பாவத்துக்கு நீங்கள் அடிமையாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவராய் இருந்தீங்க. நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீங்க. பாவத்துக்கு ஒரு நாள் நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? அடிமைகளா இருந்தோம். அந்த கழுதைய போல நம்மளும் என்னது? முன்குறிக்கப்பட்டிருந்தோம். அந்த கழுதைய போல நம்மளும் ஒரு காலத்துல அடிமைத்தனத்துல இருந்தோம். பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், பிசாசின் வல்லமைக்கு அடிமையா இருந்தோம், அந்த காலத்துக்கு அடிமையா இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறாரு? அந்த 2 சீஷர்களை, அந்த 2 சீஷர்களை என்ன சொல்லி அனுப்புறாரு? அதை அடுத்த வருஷம் வாசிங்க. மத்தேயு 21. அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்தணுங்க. ஆண்டவர் என்ன எப்படியாவது நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணணும். ஆண்டவருக்காக நான் எப்படியாவது எழும்பி பிரகாசிக்கணும். எல்லாம் நமக்கு வாஞ்சை இருக்குதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவேளை ஒரு நாட்டுல சுவிசேஷம் உங்க காதுகளுக்கு வந்திருக்கலாம். எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்ட நாள்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆண்டவருக்கு என்று உங்க முழு இருதயத்தை நீங்க ஒப்பு கொடுத்த நாள் ஒரு நாள் இருக்கும் இல்லையா? எங்கேயாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பண்ணிருப்பீங்க? பர்சனலா ஆண்டவரை நீங்க ருசிச்சு பார்த்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட நாள் ஒண்ணு இருக்கும். அதுதான் அந்த கட்ட அவிழ்த்த நாள். அப்ப 2 சீஷர்கள் போய் அந்த கழுதை என்ன பண்றாங்க? கட்ட அவிழ்க்கிறாங்க. நமக்கும் ஏதாவது சுவிசேஷ கூட்டத்துல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், தனியே நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாவது உங்க இருதயத்துல ஆவியானவர் பேசி நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி ரட்சிக்கப்பட்டதை தான் எதை குறிக்குது? அந்த ரட்சிப்பை தான் எது குறிக்குது? கட்ட அவிழ்க்கப்பட்ட அந்த தருணம். அப்ப கட்ட அவிழ்த்தாச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கட்ட அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாரு. அப்ப கட்ட அவிழ்த்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எங்க போனோம்? இயேசுவின் இடத்துக்கு வரணும். நீங்க ரட்சிக்கப்படுறோம், கரெக்ட் தான். நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனா ஆள் எங்க வர்றதில்ல? இயேசு கிட்ட வர்றதில்ல. நிறைய கழுதை அவிழ்த்த உடனே ஓடுது. இத்தனை நாள் கட்டி கட்டி வச்சிருந்தாரு, பாவக்கட்டிலையும் சேட்லையும் புரண்டுட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ரட்சிப்பின் அந்த சுவிசேஷம் வந்து ஆண்டவர் விடுதலையாக்கணும்னு கட்ட அவிழ்த்த உடனே என்ன பண்ணுது? தலகால் புரியாம ஓடுது நிறைய கழுதை. பக்கத்துல கேளுங்க, கழுதை நீ அவிழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏசப்பா கிட்ட வந்தியா? கழுதை கேளுங்க கேளுங்க. இதை ஏன் நான் கேட்க சொல்றேன்னா, உங்களுக்கு அப்பதான் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஏறும். கழுதை கட்ட அவிழ்க்கப்பட்டதுக்கு அப்புறமா ஏசப்பா கிட்ட வந்துட்டியா நீ? இல்லைன்னா கட்ட அவிழ்க்கப்பட்டதுக்கு அப்புறமா ரோடா ஓடுறியா? எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை, ரோடா ஓடுறியா? நீ எங்க வரணும்? இயேசு கிட்ட வரணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, புதிய ஏற்பாட்டுல பிரசங்கிக்கப்பட்டதுக்கு அப்புறம், தேவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்ப்பா, எனக்கு சர்ச்செல்லாம் தேவையில்லை, எனக்கு யூடியூப் இருக்கு. என்ன இருக்கு? எனக்கு யூடியூப் இருக்குங்க. 1008 பிரசங்கம் வருது எனக்கு. நான் என்ன செய்யறேன்? அதை நான் பாத்துக்கிறேன். ஆன்லைன்ல நான் மெசேஜ் கேட்டுக்கிறேன். இந்த ஆன்லைன்ல மெசேஜ் கேட்கிற ஆட்கள்லாம் இருக்கீங்க தெரியுமா?
உங்களுக்கு ஒன்று சொல்லணும். நீ கேட்டா எல்லா பிரசங்கத்தையும் கேட்கணும், ஆன்லைன்ல அடிக்கிற பிரசங்கத்தையும் கேட்கணும், உன்னை மிதிக்கிற பிரசங்கத்தை கேட்கணும். ஆனா ஆன்லைன்ல நீங்க அப்படி கேட்க மாட்டீங்க. எது உங்க காதுக்கு இனிமையா இருக்கோ, எந்த பிரசங்கம் காதுக்கு இனிமையா இருக்கோ அதுதான் என்னது, அங்கதான் ஸ்க்ரோல் பண்றது நிக்கும். இருக்கா? எங்க வரணும்? இயேசுவின் இடத்துக்கு. ஏன் இன்னைக்கு சபைக்குள்ள சேர்க்கப்படணும், ரட்சிக்கப்பட்ட கட்ட அவிழ்க்கப்பட்ட கழுத நீ எங்க இருக்கணும்? சபைக்குள்ள நீ வரணும். இயேசுவின் இடத்துக்குள்ள நீ ஏன் வரணும்? நீ அங்கதான் நீ கட்டப்படுவ, அங்கதான் நீ கட்டப்படுவ. எனக்கு நான் கட்ட அவிழ்க்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீ அங்க இங்க ஓடுனீங்க அப்படின்னா உங்க ஆத்துமாக்கு உத்தரவாதம் இல்லாம போயிடும். கடந்த நாட்கள் நான் சொல்லும் போது நான் சொன்னேன், இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க ஒவ்வொரு ஆத்துமாக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட நாங்க கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு ஆத்துமா தப்பு பண்ணுது, இன்னைக்கு ஒரு ஆத்துமா அங்கேயும் இங்கேயும் அலையுது. சத்தியம் இவ்வளோ சத்தியங்கள் பிரசங்கிக்கப்பட்டு அது ஒரு தப்பு பண்ணுது. சத்திய இங்க ஏன் சபைக்குள்ள சேர்க்கப்பட்டு கழுத வளரணும்? ஒரு தாய் கிட்டதான் பால் குடிக்க முடியும் பிள்ளை. ஒரு மந்தையில தான் நீங்க மேய முடியும். அப்ப அந்த மேய்ப்பன் உனக்கு வயித்த வலிச்சா அந்த மேய்ப்பனுக்கு வயித்த வலிக்கு என்ன கொடுக்கணுமோ அப்ப அவர் கொடுப்பார். உனக்கு காய்ச்சல் அடிச்சிச்சுன்னா அந்த காய்ச்சலுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த மேய்ப்பன் உனக்கு கொடுப்பார். அப்ப கட்டவிழ்க்கப்பட்ட கழுத நீ தேவனால நீ பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னா நீ என்ன செய்யணும்? இயேசுவின் இடத்துக்கு வரணும், அவருடைய மேய்ச்சலுக்கு நீ வரணும், அந்த மந்தைக்குள்ள நீ சேர்க்கப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதை கட்டவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்னைக்கு அந்த கழுதை அந்த 2 சீஷனும் கட்டவிழ்த்து அவனுக்கு நாட்டுக்கு வேற எங்கேயாவது விட்டுட்டாங்க வச்சுக்கோங்க, அது அங்க இயேசுக்கு பிரயோஜனப்பட்டிருக்குமா? பட்டிருக்காது இல்லையா? அது நேரா எங்க வந்துச்சு? இயேசு கிட்ட வந்தனால இயேசு அந்த கழுதையை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அதே 21:2 சாரி, அது கட்டப்பட்ட கழுதை. அடுத்தது மார்க் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம எடுப்போம். The Gospel of Mark chapter 11 verse 2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும். அடுத்தது என்னது? மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். ஒரு கழுதை. முதல்ல என்னது? கழுதைய ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னா கழுதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கட்ட அவிழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் இயேசு கிட்ட வந்துடணும். ரெண்டாவது நீங்க அந்த கழுதைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருவரும் ஏறாத ஒரு கழுதை. நோ ட்ரைனிங். கழுதைக்கு என்ன இல்ல? ட்ரைனிங் கிடையாது. கழுதைய பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா யாரும் என்ன பண்ணாது? அக்செப்ட் பண்ணாது. பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா யாரையும் அக்செப்ட் பண்ணாது. அது அந்த கழுதையுடைய குணாதிசயமே என்ன அப்படின்னா, ஒரு பயமோ தெரியாத ஒரு நபரோ யாரு வந்தாலும் அப்படியே ஸ்டபர்னஸ் அப்படியே நிற்கும். கல்லு மாதிரி நிற்கும், கல்லு மாதிரி நிற்கும். ஒருவரும் ஏறாத கழுதை அப்படின்னு அதுக்கு பழக்கமே இல்லாத கழுதை, அதுக்கு ட்ரைனிங்கே இல்லாத கழுதை. இன்னைக்கு ட்ரைனிங் இல்லாத கழுதை தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு வேணும். கேளுங்க, ஃபர்ஸ்ட் என்னது? கழுதை அவிழ்க்கப்பட்ட உடனே கழுதை எங்க வரணும்? இயேசு கிட்ட வரணும். அடுத்தது என்ன தெரியுமா? ட்ரைனிங் இல்லாத கழுதை, எந்த ஒரு பழக்கமும் இல்லாத ஒரு கழுதை. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், தாவீத நம்ம பார்க்கிறோம். தாவீது எங்க போய் நிக்கிறான்? யாரு முன்னாடி போய் நிக்கிறான்? கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறான். கரெக்டா? கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது என்னதை கொண்டு போனான்? கவன்கள் எடுத்துட்டு போனான்ல,
பெரிய கோலியாத்தை. அது அந்த இன்சிடென்ட்டை நீங்க பார்க்கும்போது 1 சாமுவேல் கொஞ்சம் வாசிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32, 33 நம்ம வாசிப்போம். 1 Samuel chapter 17, 32, 33. அவனை விட்டு வேறொரிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். 1 சாமுவேல் 17 தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அவன் சிறு வயதுல இருந்து அவன் யுத்த வீரன். நல்லா கவனிக்கிறீங்களா? முதல்ல கட்ட அவிழ்க்கப்படுவது ரட்சிப்பை குறிக்குது, இயேசுவின் இடத்துல வரணும். அதுல இன்னும் ஒரு காரியம் இருக்கு. கட்ட அவிழ்க்கப்பட்டு கட்டுல இருக்குது ஹியூமிலிட்டியை குறிக்குது. முதல்ல நான் 2 காரியம் சொன்னேன், அதுல ஒரு காரியத்தை விட்டுட்டேன். கழுதை கட்டப்பட்டிருக்கு, கரெக்டா? அது பாவத்தின் அடிமைத்தனம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு என்னது, நம்மளை விடுதலையாக்கி ரட்சித்து நம்ம இயேசுவின் இடத்துல வர வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தது கட்டுல இருக்குது என்ன அப்படின்னா தாழ்மை. தன்னைத்தான் மெச்சிக்கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லை அந்த கழுதைக்கு. தன்னைத்தான் மேன்மை பாராட்ட அந்த கழுதைக்கு ஒண்ணுமே இல்லை. புரியுதா நான் சொல்றது? கட்டப்பட்ட கழுதை ஒண்ணு, அந்த கட்டு அடிமைத்தனத்தை குறிக்கிறது. அடுத்தது கட்டப்பட்டதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கழுதையால சுயமா அதுக்கு என்ன பண்ண முடியாது, தன்னைத்தான் அதை எதுவுமே பெருமையா அதால அதை எதுவுமே என்ன பண்ணிக்க முடியாது, சொல்லிக்க முடியாது. பவுல் 1 தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 1:15 இதை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம அப்படியே அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். 1 தீமோத்தேயு 1:15. 1 Timothy 1. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம். அவர்களில் பிரதான பாவினார். பவுல் என்ன சொல்றான்? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி இருக்கணும்? போன வாரம் வாசிச்சோம் ஒரு வசனத்தை. நான் என்ன செய்யறேன்? உபவாசிக்கிறேன், நான் தான் ஒழுங்கா ஜெபிக்கிறேன், நான் தான் தசமபா கொடுக்கிறேன், என்னை போல ஒரு நீதிமான் இல்லை. அப்படிப்பட்ட ஆளை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, எடுக்க மாட்டாரு. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் யாரு? பவுல் சொல்றான், பிரதான பாவினா பாவிய ரட்சிக்கும்படிதான்ப்பா இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப அந்த கட்டப்பட்ட கழுதைக்கு அர்த்தம் ஒன்று பாவத்தினால நம்ம கட்டப்படுவது. அடுத்தது என்ன தெரியுமா? ஹியூமிலிட்டி. எப்படின்னா அதுக்கு என்னது, தன்னை குறிச்சு மேன்மையா பேசுறதுக்கு அந்த கழுதைக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட கழுதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கட்ட அவிழ்த்து என்ன சொல்றாரு, என்னிடத்துல கொண்டு வாங்க. அதனால இன்னைக்கு யாராவது இங்க இருந்துட்டு நான் ஒண்ணுத்துக்கும் உதவாதவன், நான் குப்பை, நான் தூசி, நான் பாவியும் பெரிய பாவி அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கட்ட அவிழ்க்கப்பட்டதும் நீங்க ரட்சிக்கப்பட்டதும் நீங்க எங்க வரணும்? இயேசுவின் இடத்துக்கு வரணும். உங்க குவாலிஃபிகேஷன் முக்கியம் கிடையாது. நீங்க அவரிடத்துல வந்துட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார், உங்களை அந்த கழுதையை பயன்படுத்தினது போல உங்களையும் அவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், யாரும் ஏறாத ஒரு கழுதை. அந்த கழுதைக்கு மேல யாருமே என்ன பண்ணல, பயணமே பண்ணல. அந்த கழுதை எதுக்குமே யூஸ் பண்ணல, அதுக்கு எந்த ஒரு ட்ரைனிங்குமே இல்லை. இங்க தாவீதை நம்ம பார்க்கிறோம், சவுல் சொல்றான், ஏய் டேவிட், நீ கோலியாத்தான் சின்ன வயசுல இருந்து அவன் என்னது யுத்தத்துக்குனே அவன் பிறந்து வளர்ந்துருக்கான். ஆனா நீயும் ஒரு இளைஞன், உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா,
யுத்தத்தை பத்திலாம் உனக்கு ஒண்ணு தெரியும், உனக்கு ட்ரைனிங்கே கிடையாது. அதே இதுல 39வது வசனம் 1 சாமுவேல் 17 இருங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். என்ன பண்ண முடியல. சவுல் சொல்றான், ஓகேப்பா நீ கோலியாத்துக்கு அகைன்ஸ்டா நீ போற. சவுல் எத்தனை அடி? அன்னைக்கு நான் சொன்னேன், சவுல் எத்தனை அடி? எல்லா இஸ்ரவேலர்களும் அவன் தோளுக்கு கீழே தான். அதனாலதான் ஆண்டவர் சவுல் என்ன பண்றாரு, ராஜாவை இது பண்றாரு. மறந்துட்டீங்க அன்னைக்குள்ள பிரசங்கத்தை? எல்லா முழு இஸ்ரவேல் தேசத்தார பார்க்கும் போது எல்லாருடைய ஹைட் எப்படி இருந்தது? சவுலுடைய தோள்பட்டிக்கு கீழே தான். சோ கண்டிப்பா 6க்கு மேல இருப்பான், ஒருவேளை 7 கூட இருக்கலாம். மோர் than 6 feet. அவனுடைய ஆர்மர் எடுத்து யாருக்கு கொடுக்குறான்? தாவீதுக்கு கொடுக்குறான். மாட்டு, இதை மாட்டிட்டு இப்ப நீ கோலியாத்து கிட்ட போ. நீங்க நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த நம்ம என்ன செய்யணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். பைபிள ஃப்ரண்ட் அண்ட் பேக், பேக் டு ஃப்ரண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக், பேக் டு ஃப்ரண்ட் படிச்சு கரைச்சு குடிச்சு கிழிச்சாதான் ஆண்டவர் என்ன பயன்படுத்த. இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. ஒருவரும் ஏறாத ஒரு கழுதை. ஏன்னா நீங்க ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்ண முடியாது. நிறைய பேர் நம்ம அப்படி இருக்கும். If you train yourself, God has nothing to do. நான் எல்லாத்துக்கும் நான் ரெடி. எங்கனாலும் நான் போய் நின்னா என்னனாலும் நான் பண்ணிடுவேன். எனக்கு அப்படி ஒரு திறமை இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு அவருக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் உங்களை கையில எடுக்கவே மாட்டார். ஒருவரும் ஏறாத ஒரு கழுதை. இந்த தாவீது 39ல என்ன வாசிக்கிறோம்? அவனுக்கு பழக்கம் இல்லாதனால் கழட்டி தூக்கி போட்டான். யோ முடியா ஆல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கவன்கள் தான், அதை தூக்கிட்டு போய் நான் இந்த கோலியத்தை ஜெயிக்கிறேன்ட்டான். அதே தாவீது சங்கீதம் 144 Psalm 144:1 King David is saying something. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற, எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் திருப்பி வாசிப்போமா? படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை படிப்பிக்க வைக்கிறது கர்த்தர். நீங்க எதையும் ட்ரெயின் பண்ண வேண்டாம். அந்த கழுதைக்கு ட்ரெயினிங்கே கிடையாதுங்க. ஒரு மனுஷன் கூட மேல ஏறி உட்கார்ந்தது இல்ல. என்னைக்கு அது கட்ட அவிழ்க்கப்பட்டதோ அது இயேசுவின் இடத்துல கொண்டு வரப்பட்டது. ஆமென். அதை யார் ட்ரெயின் பண்றா? இயேசு ட்ரெயின் பண்றா. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் அது போகுது ட்ரைனிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது கழுதை இயேசுவின் இடத்துல வரும்போது அவர் அந்த கழுதை என்ன செய்யறாரு? படிப்பிக்கிறார். ஆண்டவர் ட்ரெயின் பண்றார். அப்போ அவர் ட்ரெயின் பண்ணும்போது ஒன்ன எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்துவார். காகங்களை பயன்படுத்தினார். அதுங்க ட்ரைனிங் எங்க இருக்கு? காகத்தை கொண்டு போய் யோனாவை போய் காப்பாத்துன்னு ஆண்டவர் சொன்னாரா? அதோடைய ட்ரைனிங் எங்க இருக்கு? அதோடைய ட்ரைனிங் எங்க இருக்கு? அதுக்கு பறக்க தான் தெரியும். மீனை கொண்டு போய் போ எலியா தீர்க்கதரிசிக்கு போய் அப்பத்தை கொடுனாரா? அதுக்கு ட்ரைனிங் எங்க இருக்கு? தண்ணிக்குள்ளதான் இருக்கு. நல்லா புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு நீங்க விட்டு கொடுக்கும் போது உங்களை எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் பண்ணிக்கிறேன், நான் என்னனாலும் செய்யறேன், நான் என் சுயமா நான் பண்ண போறேன்னா அது ஒரு நாளும் அது நடக்கவே நடக்காது. அந்த கழுதை ஆண்டவருக்கு வேண்டாம். ஆமென். முன்குறிக்கப்பட்ட கழுதை, கட்டப்பட்ட கழுதை,
அந்த கழுதைய அவிழ்த்து இயேசுவினிடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் ட்ரெயின் பண்றார். ஹல்லேலூயா. அடுத்து அது என்ன பண்ணுச்சு? மத்தேயு 21:7. Matthew chapter 21 verse 7. Matthew 21. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அடுத்தது கழுதை என்னது பாஸ் பண்ணி போச்சு? ஃபர்ஸ்ட் கட்டவளுக்கப்பட்டுச்சு, இயேசு கிட்ட வந்துச்சு, ட்ரைனிங் அதுக்கு கிடைச்சிச்சு. அடுத்தது என்னது? இயேசுவை சுமக்க ஆரம்பிச்சிருச்சு. இயேசுவை தூக்கி எங்க வச்சுட்டாங்க? கழுதைக்கு மேல உட்கார வச்சுட்டாங்க. ஆமென். இப்ப யார் கழுதையை கண்ட்ரோல் பண்றா? மேல உட்கார்ந்திருக்கிற இயேசு. இன்னைக்கு கழுதை ட்ரைனிங் கிடைச்ச உடனே அது போக்குல ஓடுச்சுன்னா, இன்னைக்கு நிறைய கழுதை என்ன தெரியுமா பண்ணுது? இயேசு அப்பப்ப இறக்கி வச்சிருது. பக்கத்துல கேளுங்க, கழுதை இயேசுவை கீழே இறக்கி வச்சிட்டியா? கழுதை இயேசுவை கீழே இறக்கி வச்சிட்டியா? அப்பப்ப கழுதை என்ன செய்யுது? இயேசுவை கீழே இறக்கி வச்சிருது. இயேசுவை கீழே இறக்கி வச்சு இது எங்கேயோ ஓடுது. தான் சுயமா ஏதாவது செய்யறதுக்கு ஓடுது. வேண்டாம். ஒரு பிரசங்கியா இருந்தாராம். அவர் மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் பிஸி தான். எப்படி பிரசங்கியார்? எப்படி மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் பிஸி. அங்க அந்த மீட்டிங், அடுத்து பஸ் ஏறினா அடுத்து அங்க மீட்டிங், அங்க இருந்து ட்ரெயினை பிடிச்சா அடுத்த நாள் காலையில அங்க மீட்டிங். ஒரே பிஸி தான். அவர் மறிச்சு மேல போனாராம். மேல போகும்போது தூதன் ஒரு புக்கை திறந்தானா. ஏசு கேட்டாராம். ஆண்டவர் கேட்கிறாரு, வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கா? அப்ப தூதன் இல்லைன்னு ஆட்டிச்சான். இவன் எதுக்கு இவன் பூமிக்கு நம்ம அனுப்பினோமோ, பரலோக ராஜ்யத்துக்காக இவன் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் முடிஞ்சிருக்கான்னு ஆண்டவர் கேட்கும் போது தூதன் என்ன சொல்லிச்சான்? பாவமா நோ சொல்லிச்சான். அப்ப இவர் சொன்னாராம், ஏய் தூதனே, நோட்டை ஒழுங்கா பாரு. இங்க ஓடுன அங்க ஓடுன, அங்க பேய் ஓடிச்சு, இங்க அது ஓச்சு, இது அங்க அது குணமாச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், அதுக்காக நான் உன்னை அனுப்பவே இல்லையப்பா, உன் திட்டமே வேறன்னாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் எதுக்கு என்ன நோக்கத்தோட என்ன இங்க வச்சிருக்காருன்றது நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய கழுதை தன்னுடைய நோக்கத்தை முடிக்கணும், நிறைவேற்றணும்னே ஓடுது. நான் நினைக்கிறத நிறைவேற்றணும், நான் என்ன பிளான் பண்றேனோ அதை இன்னைக்கு எப்படியாவது நான் செஞ்சு முடிச்சிடணும், நிறைய கழுதை ஓடுது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கண்ட்ரோல் பண்றது யாரு? நான். உன் மேல ஏறி உட்கார்ந்துருக்கிறது யாரு? நான். இன்னைக்கு ஆண்டவரை சுமக்கிற கழுதை இயேசுவை தூக்கி மேல ஏத்திருச்சு. அது வேற நல்லா, அதுக்கு என்ன பண்ணாங்க? மேல நல்லா துணியெல்லாம் விரிச்சு அந்த கழுதைக்கு மேல என்னது? இயேசுவை தூக்கி உட்கார வச்சாச்சு. சரியா? இப்ப இயேசு அதை எங்க போன்னு சொல்றாரோ அங்கதான் அதை என்ன செய்யணும்? போகணும். நான் போக மாட்டேன் அப்படின்னுச்சுன்னா அவரால் அது என்ன செய்யாது? பயன்படுத்த முடியாது. அவருக்கு அது யூஸ்ஃபுல்லா அது இருக்க முடியாது. அப்ப கண்ட்ரோல் யார் தான்? இன்னைக்கு இயேசுவை சுமக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும், உங்களுக்கு பிரெயின் யார் தெரியுமா? இயேசு. உங்க கண்ட்ரோல் எங்க இருக்கு? உங்க கண்ட்ரோல் ஸ்விட்ச் அவர் தான். அவர் ஆன்னா தான் நீங்க ஆன் ஆகணும். அவர் ஆஃப்னா நீங்களும் ஆஃப் ஆயிடும். சில நேரங்கள் அப்படியே ஆவியானவரை விட இவங்க பெரிய பரிசுத்த ஆவியானவர் மாதிரி ஓடுவாங்க. பண்ணாதீங்க. உன்னுடைய அழைப்பு, உன்னை ஆண்டவர் எங்க பயன்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் உன் மேல ஏறி உட்கார்ந்துருக்காரா? முதல்ல நிறைய பேர், நிறைய கழுதை இன்னைக்கு அவரை சுமக்கவே இல்லை. ஏன்னா அவரை சுமக்கிற கழுதை அது பேச்சுல, நடையில, உடையில, பாவனையில எல்லாத்துலயுமே தெரியும். நான் நிறைய பேர்கிட்ட சொல்ற ஒரு காரியம், ஆவியானவருக்கு நீ முதல்ல கீழ்படுகிற. ஆவியானவர் உனக்குள்ள இருக்கான முதல்ல நீ தான் மாறுவ. நீ இன்னொருத்தரை மாத்த மாட்ட.
நீ தான் முதல்ல மாறுவ. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களை தான் செதுக்குவார், உங்களை தான் ஒட்டைப்பார், உங்களை தான் வணைவார். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவர் ஏறி உட்கார்ந்துருக்காருன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம செய்யணும். அதனாலதான் பவுல் மிக தைரியமாய் சொல்றாரு அப்போஸ்தலர் 17:28, Acts chapter 17 verse 28. Acts chapter 17. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? நான் அவருக்குள்ள தாங்க பிழைக்கிறேன், இயேசுக்குள்ள தான் நான் வாழ்றேன். அடுத்தது என்ன சொல்றாரு? அசைகிறோம், இருக்கிறோம். என்னனாலும் இயேசு என்ன சொல்றாரோ அதை நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? இங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது 2 பேர், வீட்டுக்குள்ள இருக்கிறது 2 தலை. இந்த 2 தலையில ஒரு தலை சொல்றது இன்னொரு தலை கேட்கலன்னா என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள யுஏஇல சைக்ளோன் வருதோ இல்லையோ, வீட்டுக்குள்ள சைக்ளோன் வந்துடும். யுஏஇல சைக்ளோன் வருதோ இல்லையோ, வீட்டுக்குள்ள சைக்ளோன் வந்துடும். ஆனா இந்த 2 தலையும் கண்ட்ரோல் சுவிட்ச் அவர்கிட்ட போயிருச்சு வச்சுக்கோங்க. இந்த 2 தலையும் அவர் என்ன சொல்றாரு இந்த காரியத்துல அப்படின்னு போயிருச்சு அப்படின்னா இந்த குடும்பத்துல அவ்வளோ ஒரு சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியல. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிற காரியம் எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரியுது? அந்த கழுதை மேல அவரை ஏத்தி உட்கார வச்சாங்க. அந்த கழுதை இயேசுவை சுமந்து சென்றது. இன்னைக்கு இயேசுவை சுமக்கிறவன் அவன் சிந்தனை இயேசுவை போல, அவனுடைய பார்வை இயேசுவை போல, அவனுடைய பேச்சு இயேசுவை போல, அவனுடைய செயல் இயேசுவை போல, அவன் போற பாதை இயேசுவை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இயேசுவை சுமந்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் உங்களை என்ன செய்வாரு? உங்களை எங்க பயன்படுத்தணுமோ அங்க அவர் பயன்படுத்துவார். இந்த கழுதை பாருங்களேன், திருப்பி அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ணும். எங்கேயோ வெளியில கட்டப்பட்டிருந்த கழுதை, இன்னைக்கு நம்மளும் அடிமைத்தனத்துல கட்டப்பட்டிருந்தோம். நம்மளை மெச்சிக்கொண்டு நம்மளை பெருமையா பேசுறதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா நம்மளை என்ன செஞ்சாரு? கட்டவிழ்த்தார், நம்மளை ரட்சித்தார். இன்னைக்கு அவருடைய சமூகத்துக்கு நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்ண ஒப்பு கொடுங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்தா போதும். நான் மரம் மண்டை ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியாத ஆண்டவரே, எனக்கு எதுவுமே தெரியாத ஆண்டவரே, நீங்க உங்க மேல பழி போட அவசியம் இல்லை. ஏன்னா உங்களை அப்படி ஸ்பெஷலா தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். முதல்ல உங்களை தாழ்வா நினைக்கிறத முதல்ல நீங்க, ஐ திங்க் நிறைய பேர் அதை மாத்தணும்னு நினைக்கிறேன். அகேன் அண்ட் அகேன் தி ஹோலி ஸ்பிரிட் சே, நிறைய பேர் உங்களுடைய தாழ்மை மனப்பானத்தை மாத்தணும். யோர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வெளியே வரணும். எனக்கு பேச தெரியாது, எனக்கு அது பண்ண தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு இது செய்ய தெரியாது. அதான் முதல்ல நிறுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்ன நீங்க விசேஷித்தவளாய் என்ன படைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என்ன நீங்க என்ன பழக்குவீங்க. எத்தனை பேர் அதை கேட்குறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தமிழ் சுத்தமா யுஏஇக்கு கல்யாணம் ஆகி வரும்போது தமிழ் பைபிள் நான் வாசிச்சதே கிடையாது. சபையில ப்ரே பண்ண சொன்னா நான் இங்கிலீஷ்ல தான் ப்ரே பண்ணுவேன். இன்னும் நிறைய சில வார்த்தைகள் வாயில வளருவேன். நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர்கிட்ட நம்ம காத்திருந்து நம்ம உட்கார்ந்தோம்னா ஆண்டவர் நம்மளை எங்க எப்படி பயன்படுத்தணுமோ அவர் பயன்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நாள் ஆண்டவர்கிட்ட போய் நான் கண்ணீர் விட்டுருக்கேன். நிறைய நாள் ஆண்டவர்கிட்ட போய் என்னால முடியாது. ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டேன், என்ன அழைச்சிங்களா? அநேக கனவுகள் என்கிட்ட ஆண்டவர் நிறைய ட்ரீம்ஸ் வெளியா பேசுவார். அப்போ ஒரு நாள் கண்ணீரோட படுத்திருக்கேன். அழைச்சிங்களா? என்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான், எங்களை அழைச்சிங்களா?
அந்த நேரத்துல விடிய காலையில ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு கொடுத்த சில கனவை திருப்பி எனக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறமாக வருகிற அநேக ஊழியக்காரர்கள் அந்த ஊழியத்தை அவர்கள் ஸ்திரப்படுத்தினார்கள். கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நிலைநிறுத்தினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம ஒண்ணுத்துக்கும் உதவாத ஜனங்கள் தான், எதுக்கும் நம்ம பாத்திரவான் கிடையாது தான். ஆனா நம்மளை பழக்குவிக்கிறது கர்த்தர். என்னைக்கு அவரிடத்துல நம்மளை தாழ்த்துறோமோ அவர் உயர்த்துவார். பாருங்க, இந்த கழுதைக்கு என்ன தெரியுமாச்சு? இயேசு ஏறினாரு, இறங்கிட்டாரு, ஏறினாரு, இறங்கிட்டாரு. ஆனா இந்த கழுதைக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு தெரியுமா? ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சது கழுதைக்கு. இயேசுவை அது சுமந்து சென்றபடினால அதுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. அதே கிராமத்துக்குள்ள அது போகும் போதெல்லாம் இயேசு ஏறின கழுதை, இது இயேசு ஏறின கழுதை, இது இயேசு ஏறின கழுதைன்னு அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவின் பிள்ளை உங்களை பார்க்கும்போது கர்த்தரால இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். எப்படி தெரியும்? இயேசுவை சுமக்கும் போதுதான் தெரியும். இயேசுவை சுமக்கும் போதுதாங்க உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையில, இயேசுவை நீங்க சுமக்கிறீங்களான்றது உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையில தெரியும். இயேசுவை நீங்க சுமக்கிறீங்களான்றது உங்க மொபைல்ல தெரியும். எதை பாக்குறீங்க அது தெரியும். அப்ப இந்த கழுதைக்கு ஐடென்டிட்டி கிடைச்சது. ஏன்னா நீங்க போற இடத்துல ஆசீர்வாதம். நீங்க போய் எதுவுமே சொல்ல வேண்டாம், நீங்க போய் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். அவனுக்கு தெரியும் நீங்க தேவனுடைய பிள்ளை. என்னுடைய ரூம்குள்ள வந்த நிறைய பேஷண்ட்ஸ் வெளியே போக மாட்டாங்க. சொன்னாங்க, என்னவோ தெரியல இந்த ரூம்ல ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் திஸ் பிளேஸ். நானா? அவருடைய பிரசன்னம். நீங்க போற இடத்துல அவருடைய பிரசன்னம் இறங்கிரும். நீங்க போற இடத்துல அப்படியே கீழே கவுந்து கடக்கிறவனை கூட நீங்க தட்டி எழுப்பி அவனை மோட்டிவேட் பண்ணி அவனை காரியங்களை செய்ய வைக்க உங்களால முடியும். ஆனா இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற ஆட்கள் நம்மள மட்டம் தட்டி இன்னைக்கு மட்டம் தட்டுற ஆட்கள் உங்க மத்தியில இருப்பார்கள் என்று சொன்னா அவங்களை விட்டு விலகுங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்ற ஆட்கள் உங்களை சுத்தி இருக்காங்கன்னா, உங்களை நெகட்டிவா பேசுற ஆட்கள் உங்களை பக்கத்துல இருக்காங்கன்னா அவங்கள விட்டு விலகுங்க. That is not the place for you. அது உனக்கு நீ இருக்க வேண்டிய இடம் இல்ல. உனக்குள்ள இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வர பாருங்க, அவங்க கூட இருக்கு. நீ எப்படி பண்ண முடியும்? நீ எப்படி செய்ய முடியும்? அந்த கழுதை இயேசுவை சுமந்துச்சுங்க. அதுக்கப்புறமா it got one identity. ஹல்லேலூயா. அது போற இடத்துலலாம் அதை பத்தி பெருமையா பேசிப்பாங்க, இயேசுவை சுமந்த கழுதை. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்களேன், இயேசுவை சுமந்துருச்சு, மேல இயேசு உட்கார்ந்துருக்காரு. இது போற இடம்லாம் அதோடைய கால் தரையில கூட படல. என்ன விரிச்சாங்க அதுக்கு? பாம் லீவ்ஸையும் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க. அது காலு கூட மண்ணில் படல. அந்த அளவுக்கு அந்த கழுதை கனம் பெற்றது. இன்னைக்கு இயேசுவை சுமக்கிற கழுதைய நீ இருப்ப அப்படின்னு சொன்னா உன் ஐடென்டிட்டி மாறும், உன் அடையாளம் மாறும். அடுத்தது உனக்கு கனத்தை தருவ. நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ எதுவுமே பண்ண வேண்டாம். உன்னை உயர்த்தி உன்னை கனப்படுத்துறது அவர். ஒரு நாளும் இன்னைக்கு அண்ணன் சொன்னாங்க, ஒரு நாளும் எங்க ஜெபத்துல இன்கிரிமெண்ட் தாங்க, போனஸ் தாங்கன்னு ஒரு நாளும் நான் சொல்லுவேன். என்ன அவ்வளவு தைரியமா நான் ஆண்டுடைய சமூகத்துல இருந்து நான் சொல்லுவேன். ஒரு நாளும் கேட்டது கிடையாது. இன்கிரிமெண்ட் தாங்க ஆண்டவரே, போனஸ் தாங்க ஆண்டவரே, நான் இப்படிதான் இருக்கணும் ஆண்டவரே, நான் இதை செய்யணும் ஆண்டவரே. ஒரு நாள் ஆனா நான் கேட்கல, ஆனா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்மளை ஆனர் பண்றது கர்த்தர், நம்மளை கனப்படுத்துறது கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு சொல்ல போறீங்க, ஆண்டவரே உங்களை சுமக்கிற ஒரு கழுதை. இன்னைக்கு கட்ட அவிழ்க்கப்பட்ட கழுதை என்னெல்லாம் கையை தூக்குங்க பார்ப்போம்.
கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசு அவங்க சொந்த ரட்சகராக ஏத்து கொண்டிருக்கிறீங்கல்ல? கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை இயேசு அண்டையில் அது வந்திருக்கு. நீங்க எல்லாரும் இயேசு கிட்ட வந்துட்டீங்க. எனக்கு திறமை இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. உங்களை பழக்க வைக்கிறது கர்த்தர், உங்களை ட்ரெயின் பண்றது கர்த்தர். பிரபா உங்களை சூப்பர்வைசர் ஆக்குறது கர்த்தர். ஐ டோன்ட் நோ, God is confirming. ஹல்லேலூயா. இங்க இன்னும் யாருக்கெல்லாம் என்ன, வாட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் நீங்க நினைக்கிறீங்க? மேனேஜர், God bless you. ஹல்லேலூயா. நான் உண்மையா சொல்றேன், நீங்க அடுத்த லெவல் என்ன நினைக்கிறீங்களோ, ஐயோ என்னால அந்த லெவலுக்கு போக முடியல, என்னால அதை பண்ண முடியல, என்னால இதை ஸ்டார்ட் பண்ண முடியல, என்னால இதை செய்ய முடியல, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நீங்க என்ன பழக்குவீங்கப்பா, என்ன நீங்க ட்ரெயின் பண்ணுங்க, என்ன நீங்க. மனுஷன் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது, நம்மளை பழக்க வைக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மளை பழக்க வைக்கிறது கர்த்தர், அந்த கழுதையை பழக்க வைத்து அவர் ஏறிட்டார் மேல. ஹல்லேலூயா. ஒருவர் ஏறாத அந்த கழுதை மேல அது குவைட்டா என்ன பண்ணுது, ஆண்டவர் ஏறி உட்கார்ந்தோன்னா அது பாட்டுக்கு நடக்குது. ஹல்லேலூயா. நம்மளை ட்ரெயின் பண்றது கர்த்தர். நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம், நமக்கு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவரை ஏத்தி கொண்டு அவரை சுமக்கிற கழுதையா இன்னைக்கு மாறுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நீங்க அவரை சுமக்கிற கழுதையா மட்டும் நீங்க மாறுங்களேன், உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் தருவார், ஒரு ஐடென்டிட்டி ஆண்டவர் தருவார். நீங்க போய் இருக்கிற இடத்துல நீங்க யாருன்னு நீங்க சொல்ல வேண்டாம், அவங்க சொல்லுவாங்க. நீங்க யாருன்னு நீங்க சொல்ல வேண்டாம், நான் தேவ பிள்ளை நீங்க சொல்ல வேண்டாம், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டாம், நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன்னு நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க போய் நின்னா போதும், நீங்க யார் என்பது அங்க விளங்கப்படும். இந்த கழுதை போய் நான் ஏசோ கொண்டு போனப்பான்னு சொல்ல வேண்டாம். இந்த கழுதை எங்கெல்லாம் அந்த கிராமத்துல அலைஞ்சிச்சோ பாக்குறவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க, இது இயேசுவை சுமந்த கழுதைப்பா, இது இயேசுவை சுமந்த கழுதை. ஹல்லேலூயா. அடுத்தது கனம் படுத்துவார். அவரை சுமக்கிற கழுதைக்கு கனம் தானா வரும். கனத்து பின்னாடி நம்ம போக வேண்டாம். யாராவது என்ன மதிப்பாங்களா, யாராவது என்ன பத்தி பெருமையா பேசுவாங்களா, என்ன யாராவது புகழ்ந்து பேசுவாங்களா, தேவையில்லை. மனுஷன் புகழ்ந்து பேசி ஒண்ணும் கிடையாது. பரலோகத்துல உங்களை குறிச்சு பேசப்படட்டும், பரலோகத்துல உங்களை பத்தி புகழ்ந்து பேசட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்மளை கனப்படுத்துகிறது கர்த்தர். அவரை மட்டும் நீங்க சுமந்துட்டீங்கன்னு சொன்னா அவர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்காரு. கழுதையே நீ எனக்கு வேணும்னு ஆண்டவர் சொல்றார். கழுதைன்னு சொல்ல ஒரு மாதிரி இருந்தா, ஆண்டவரே நான் ஒரு கருவியா உங்க கையில இருக்கேன்ப்பா, நான் ஒரு கருவியா இருக்கேன், ஐ அம் an instrument in your hand. என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்னை எங்க நீங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். யாரையும் சும்மா கொண்டு வந்து இங்க வைக்கல. இந்த தேசத்துக்குள்ள நீங்க கடந்து வந்தீங்கன்னா சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறதுக்கு வரல. உங்களுக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கு. உங்களுக்கு there is a purpose why God brought you here. ஒரு purpose இருக்கு, ஒரு பிளான் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை நீங்க பழக்குவீங்க ஆண்டவரே, எனக்கு எதுவும் தெரியாதுதான், ஆனா நீங்க பழக்குவீங்கப்பா, நீங்க பழக்குவீங்க ஆண்டவரே, என்ன நீங்க ட்ரெயின் பண்ணுங்க, அந்த பொசிஷனுக்கு என்ன நீங்க ட்ரெயின் பண்ணுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. 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 ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீ என்ன எதிர்பார்க்கறீங்க? எந்த லெவலுக்கு நீங்க போகணும்? உங்ககிட்ட எது மிஸ் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, இன்னொருத்தர் சொல்ல வேண்டாங்க. உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் முக்கியம். முதல்ல உங்களை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அததான் ஆண்டவர் பாக்குறாரு. மத்தவங்க உங்களை நீ கோலை, நீ முட்டாள், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ உதவாதவன் மத்தவங்க சொல்லலாம், ஆனா நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதான் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா என்னை பத்தி நான் இப்படி நினைக்கிறேன், நான் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுங்க. யாரும் இங்க சும்மா உட்கார வேண்டாம். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நாதாவும் திருக்கரத்தில்
இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். எல்லாரும் கேட்போமா? நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஊரெல்லாம் செல்வேன் பறைசாற்றுவேன் உம் நாமம் உயர்த்திடுவேன். ஊரெல்லாம் செல்வேன் பறைசாற்றுவேன் உம் நாமம் உயர்த்திடுவேன். சாத்தான் கோட்டையை அகற்றிடுவேன். சாத்தான் கோட்டையை அகற்றிடுவேன். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். எங்கே நான் போக உன் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உன் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயம் நெடுவேன். உம் நாமத்தில் ஜெயம் நெடுவேன். நாதாவும் திருக்கரத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். சொல்லுமா? நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா. கிருபை ஒன்றே போதுமையா. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி 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 அப்பா. நீங்க பேசின நல்ல வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய சமூகத்துக்கு ஆண்டவரே நாடி தேடி வந்த ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல ஒவ்வொருக்கும் உடைய பிரசனத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒருத்தரும் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் நீங்க தொடுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த நேரத்துல யாரெல்லாம் இயேசுவை என்னால சுமக்க முடியலையேன்னு தவிக்கிற பிள்ளைகள் ஒப்பு கொடுக்குறப்பா. என்னால முடியல, அவர் விரும்புகிற அந்த வாழ்க்கையை என்னால வாழ முடியல, இயேசு என்னுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னால விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு
பரிதபிக்கிற உடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளை இன்னும் உம்மை நெருங்கட்டும் ஆண்டவரே, இன்னும் உம்மை நெருங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் இன்னும் உம்மை நெருங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய அன்பை ருசிக்கட்டும் ஆண்டவரே. மோடு கூட உறவாடட்டும் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை தங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பிள்ளைகளுடைய குறைகள் உங்களுக்கு தெரியும், குற்றங்கள் தெரியும் ஆண்டவரே. அந்த குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னித்து ஆண்டவரே, ஆண்டவரே, பிள்ளைகளை மறுபடியும் உடைய மார்போடு நீங்க சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, அந்த இழந்த உறவை மறுபடியும் புதுப்பிக்கும்படியாய் பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே அப்பா, வியாதியோடு வலியோடு பலவீனத்தோடு கடந்து வந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உடைய ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரே அற்புதத்தை செய்வதாக அப்பா, பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்க கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, 10th 12th ஆண்டவரே அப்பா எக்ஸாம் ஆண்டவரே எழுதின அந்த பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எழுதாத அந்த எக்ஸாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நல்ல மதிப்பெண்கள் ஆண்டவரே டீச்சர்ஸ் கொடுக்க பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஒருபோது வெக்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளுடைய தலையை நீங்க உயர்த்துங்க அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே விசேஷமாய் அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே ஃபைனான்ஸ்ல ஆண்டவரே கஷ்டப்படுகிற பிள்ளைகளை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வாசல் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, வாசல் திறக்கப்படட்டும், வாசல் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓமை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் கரத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பெருக செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, உடைய சமூகத்துல நிக்கிற உடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிற ராஜா. பிள்ளைகளை நீங்க ட்ரெயின் பண்ணுங்க, நீங்க பழக்குவீங்க ஆண்டவரே. அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ ஆண்டவரே, எதை வாஞ்சிக்கிறார்களோ அதை செய்யும்படியான திறமைகளை பிள்ளைகளுக்கு நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய பாதத்துல காத்திருக்க நீங்க கிருபை செய்யுங்க. ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. தேவைகளை சந்திக்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. God bless you. Praise the Lord.